எஸ் இன்னைக்கு நாம 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் இயல் 3 பார்க்கலாம். உடலை ஓம்புமின் அதில் ஃபஸ்ட்டு நோயும் மருந்தும். இயல் 3 நுழையும் முன் மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள். உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்றே நம் முன்னோர் குறிப்பிட்டனர். அந்நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குகின்றன. அத்தகைய கருத்துக்களை விளக்கும் நீலகேசி பாடல்களை அறிவோம். இந்த நோயும் மருந்தில் நீலகேசி பாடல் தான் இருக்குது. இது நம்ம அந்நோய்களை தீர்க்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இயலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் டிஎன்பிஎஸ்சிக்கு. அதனால் இது நம்ம இப்போ நல்லா பார்க்கலாம். அத்தகைய கருத்துக்களை விளக்கும் நீலகேசி பாடல் கீழே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீலகேசி பாடல் தீர்வனவும் தீரா தினத்தனவும் செய்மருத்தின் ஊர்வனமும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய் பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்த்ததற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்ப முற்றே அப்படின்னு நீலகேசி பாடல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல் நிழல் இகழும் ஒளி பொருந்திய பேர்தற்கு அகற்றுவதற்கு திரியோக மருந்து மூன்று யோக மருந்து தெளிவு அப்படின்னா நற்காட்சி திறந்தன தன்மையுடையன கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. நெக்ஸ்ட்டு பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் பிணி அப்படின்னா துன்பம், ஓர்தல் நல்லறிவு, பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். அப்புறம் பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது மூன்று வகைப்படும் என அறிவாயாக. நீலகேசி பாடலில் நோயின் தன்மை மூன்று வகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை, எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகைன்னு சொல்கிறாங்க. அடக்கி இருப்பன போல வெளித்தோற்றத்தில் தெளிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகைன்னு சொல்லி நோயின் மூன்று வகைகளை பற்றி கூறும் இலக்கியம் நீலகேசி. அதுதான் இந்த பாடலின் பொருளில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அகற்றுவதற்கு அரியவை பிறவித் துன்பங்கள் ஆகும். இவற்றை தீர்க்கும் மருந்துகள் மூன்று. நீலகேசி சொல்கிற மருந்துகள் தீர்க்கும் நோய்களையும் மூன்று சொல்லுது, தீர்க்கும் மருந்துகளும் மூன்று நீலகேசி இலக்கியம் சொல்கிறாங்க. நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள்னு சொல்லி இந்த மூன்று மருந்துகளை சொல்லுது நீலகேசி. நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். அம்மருந்துகள் இவற்றை ஏற்றோர் பிறவித் துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர். இந்த மருந்துகளை ஏற்றவங்க பிறவி துன்பத்தை அடைஞ்சி நீக்கி உயரிய இன்பத்தை அடைவாங்க நீலகேசி சொல்லுது. நெக்ஸ்ட்டு நூல்வெளியில் நீலகேசி ஐஞ்சிறும் காப்பியங்களுள் ஒன்று. இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. இது இம்பார்ட்டன்ட். இந்த நூல்வெளி இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிற நூல் எதுனா நீலகேசி தான். இது ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இது தருக்க நூல். சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல் எதுனா நீலகேசி. இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. நீலகேசி காப்பியத்தின் தரும உரை சருக்கத்திலிருந்து 2 பாடல்கள் தான் இங்கு தரப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் கவிதை பேழையில் வருமுன் காப்போம், நுழையுமோன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை. நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி ஆகியவையே நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படைன்னு சொல்கிறாங்க. எதுனா நல்ல உணவு, உடல் தூய்மை, உடல் பயிற்சி. கவிமணி தேசிய விநாயகனார் பாடு தான் கொடுத்துருக்காங்க. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோய்க்கு இனிய வாழ்வு தந்திடுமே அப்படிங்கிற கவிமணி தேசிய விநாயகனார் பாடல் தான் இது. ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார். சொல்லும் பொருளும், நித்தம் நித்தம்னா நாள்தோறும், மட்டுன்னா அளவு, சுண்ட அப்படின்னா நன்கு, வையம் அப்படின்னா உலகம், பேணுவையேல் அப்படின்னா பாதுகாத்தல், நெக்ஸ்ட்டு திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம். அப்புறம் பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்து வாழணும்னு சொல்கிறாங்க. காலையும் மாலையும் நடற்பயிற்சி மேற்கொள்ளணும், வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்குதல் வேணும்லாம் இந்த பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. நோய் வருவதற்கு முன்னே காப்போம், உலகம் புகழ் வாழ்வோம் சொல்லி இந்த பாடலின் பொருள் நோய் வரத்துக்கு முன்னாடி எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதின பாடலுடைய பொருள் தான் இப்போ பார்த்தோம். கீழே நூல்வெளி. கவிமணி என போற்றப்படும் தேசிய விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். கவிமணி என போற்றப்படும் தேசிய விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர். 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார். இவர் ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர்கயாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார். மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து தான் இந்த ஒரு பாடல் இங்கு தரப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. கீழே உரைநடை உலகத்தில் இயல் 3 உரைநடை உலகம், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான். தமிழர் மருத்துவம். நேர்காணல். நுழையும் முன் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணில் அப்படின்னு மருந்தை பற்றி சொல்கிற குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் 942வது குறள். என்றார் திருவள்ளுவர். அது அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவிலும் மருத்துவம் பற்றிய புரிதலிலும் சிறந்து விளங்கினர். உலகின் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தனர் நம்ம தமிழர்கள்னு சொல்கிறாங்க. அத்தகைய தமிழர் மருத்துவ முறைகள் பற்றி செய்திகளை சித்தர் மருத்துவம் கு. சிவராமன் அவர்களிடம் உரையாடி அறிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சித்த மருத்துவர் கு. சிவராமன் எழுதின உரையாடி தான் இதை நாங்கள் அறிஞ்சிக்கிட்டோம்னு நுழையும் முன் கொடுக்குறாங்க. இது ஒரு லெட்ரு மாதிரி பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாணவர் சிலர் மருத்துவர்னு சொல்லி வணக்கம் வாருங்கள் குழந்தைகளேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. கட்டுரை மாதிரி சொல்கிறாங்க. இலக்கியா மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எவ்வாறு அறிந்து கொண்டார்கள் ஐயான்னு கேட்குறாங்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் நோய் வந்த போது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருட்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான். தாவரங்களின் வேர், பட்டை, இலை, பூ, கனி முதலியவை மருந்தாக பயன்படுத்தி இருப்பான்னு சொல்கிறாரு. இவ்வாறு தான் மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்கும் தொடர்பு தொடங்கியது. இங்கே ஆமாம், பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்தது மட்டுமன்றி மருத்துவத்தின் சிறந்தும் விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கிறதுன்னு சொல்கிறாரு. மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகா முதலிய கலைகளையும் அறிந்திருந்தார்கள் பழந்தமிழர்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் மருத்துவ முறைகள் பல உள்ளன. இவையெல்லாம் ஒன்றா அப்படின்னா
இவையெல்லாம் அடிப்படை ஒன்று தான். தமிழரது நிலம் நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது. நோய்கள் எல்லாம் பேய் பிசாசுகளால் வருகின்றன, பாவ புண்ணியத்தால் வருகின்றன என்று உலகத்தின் பல பகுதிகள் சொல்லி கொண்டிருந்த காலத்தில் தமிழர் தத்துவங்களால் சாங்கியம், ஆசிவகம் போன்றவை உடலுக்கு ஏற்படும் மாற்றங்களை விளக்கின. நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருட்கள், அப்பொருட்களின் தன்மை, சுவை இவற்றை கொண்டே குணப்படுத்த முடியும் என்ற உண்மையை மிக தெளிவாக விளக்கினர். தமிழர் மருத்துவம் பண்பாட்டு கூறாக ஆகும்போது நாட்டு வைத்தியமாகவும், பாட்டி வைத்தியமாகவும், மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும், உணவு சார்ந்த மருந்துகளாகவும், பண்பாட்டு சார்ந்த மருந்துகளாகவும் விரிந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த கொஸ்டின் பாரி கேட்குற மாதிரி இருக்குது. ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் பேசுகிற மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதாவது உயர்வாக இருந்த தமிழர் மருத்துவ முறை பிறகு பின்தங்கி போனது காரணம் என்னன்னு கேட்குறாங்க. அது நிறைந்த காரணங்கள் சொல்லலாம். நம்மீது நிகழ்ந்த படையெடுப்புகள் தாக்கத்தினால தமிழர் மருத்துவம் அவர் வாழ்வியலுடன் தத்துவங்களுடன் பிணைந்துதான் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாரு. இது அப்படியே ஓரலாக படிச்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட், தமிழர் மருத்துவம் இப்போது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருவதாக தோன்றுகிறதுன்னு மேகலை கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமாம், பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் மரபு சார்ந்த மருத்துவம் மிகப்பெரிய அனுபவத்தில் நீட்சி என்பதும் மிகப்பெரிய பட்டறிவில் ஒரு பெரிய அளவில் கண்டிப்பாக ஒளிந்திருக்கும் என்பதும் புரிய தொடங்கின. குறிப்பாக சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்று, மாரடைப்பு முதலிய வாழ்வியல் நோய்கள் பெருக்கிய நிலையை சொல்லலாம். இவற்றை தீர்க்க வெறும் ரசாயன மருந்துகள் கூடவே உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் இதெல்லாம் கூட்டாக மேற்கொள்ள வேணும்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காரு. அப்புறம் கீழே சித்த மருத்துவத்தில் தாவரங்கள் மற்றும் மருந்து தயாரிக்கப்படுறதில் வேர்ப்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூராம் பாரே என்றனர் சித்தர்கள். சித்தர்கள் வேர்ப்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரே என்றனர் சித்தர்கள். இப்படி சொன்னவங்க யாருன்னா சித்தர்கள். இது இம்பார்ட்டன்ட். வேர், தலை ஆகியவற்றால் குணமடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டும் அல்லாமல் உலோகங்களையும் பாசானங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை மருந்தாக பார்த்தார்களோ அப்படியே தாது பொருட்களையும் உலோகத்தையும் பார்த்தாங்கன்னு சொல்கிறாரு. அவற்றை மருந்துகளாக மாற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் 60 கிலோ எடை கொண்ட ஒருவர் நியூசிலாந்தில் இருக்கிறார், இந்தோனேஷியாவில் இருக்கிறார், இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர்கள் எத்தனை பேருக்கு ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மருந்தை பற்றி அளவை பற்றி இதில் சொல்கிறாரு. அவர் மரபு வழி எப்படிப்பட்டது என்றெல்லாம் ஆராய்ந்து தான் சிகிச்சை கொடுக்க வேண்டும். அந்த வகையில் தமிழர் மருத்துவம் தனித்துவம் மிக்கதுன்னு சொல்லி தமிழர் மருத்துவ பற்றி சொல்கிறாரு. அப்புறம் ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் அது மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்குது. ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும், பக்க விளைவும் இருக்கும்னு சொல்கிறார். தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லைன்னு சொல்கிறாரு. அதற்கு காரணம் மருந்து என்பது உணவின் நீட்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு எதை சொல்கிறீங்க அப்படின்னா, தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு, தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு. இரண்டாவது, சூழலுக்கு இசைந்த மருத்துவம் இது. இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கு வாழ்வியலையும் சொல்கிறது. அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளின்படி நோயை மட்டுமின்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லா மருந்தாக்குதுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், இந்த தெரிந்து கொள்வோம் பாக்ஸில் நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் சில கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், ஆலோபதி மருத்துவம். தேர்வின் அடிப்படையில் முக்கியமானதெல்லாம் பார்த்துட்டு வரோம். நீங்கள் இந்த லெசனை ஒன் டைம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிக்கலாம். இது குழந்தைகளுக்காக சில அட்வைஸ் இவர் சொல்கிறார், அறிவுரைகள். அதுதான் லாஸ்ட் பேரா. காய்கறிகள், கீரைகள், பழங்கள், சிறுதானியங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்க அப்படிலாம் சொல்கிறாரு. உடற்பயிற்சி செய்யுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி அறிவுரை சொல்கிற மாதிரி இந்த லாஸ்ட்டாக முடிச்சிருக்காரு.
நெக்ஸ்ட்டு வேறு என்ன முக்கியம் இருக்குன்னா, தலைக்குள் ஓர் உலகம் நுழையும் முன் உலகத்திலே மிக மிக வியப்பான மனித மூளை தான், அதன் செயல்பாடுகள் விந்தையானது மட்டுமல்ல புதிரானவை அப்படின்னு சொல்லி இந்த நமது உடல் இயக்கத்திற்கு மன இயக்கத்திற்கும் காரணமாக மூளையை பற்றி அறியலான்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக மூளையை பற்றி தான் இருக்குது. இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளை தான் என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் எனப்படுது. அவற்றில் 100 பில்லியன் அதாவது 10,000 கோடி நியூட்ரான்கள் உள்ளன. மனித மூளையில் 10,000 கோடி நியூட்ரான்கள் உள்ளன. இந்த நியூட்ரான்களின் வலைப்பின்னல்கள் தான் புத்திசாலித்தனம், படைப்பு உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாம் சொல்கிறாங்க. மூளையின் அமைப்பு: மூளை முதுகு தண்டில் இருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் வருவது போல அல்லது வெங்காயம் போல உள்ளது. இதை 3 பாகங்களாக மேம்பாக்காக பிரிக்கின்றன. அவை உள்மூளை, நடுமூளை, பின்மூளை தான். அதுக்கப்புறம் முன்மூளையில் மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் இருக்குது. உடம்பில் உள்ள சிறுமூளை தான் நம்ம உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. மூளையின் உணவு: மூளை ரொம்ப பசி உள்ளது. பசி என்றால் சாம்பார் சாதம், தயிர் சாதம்லாம் இல்லை, உயிர் வழி பசி. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது. இது இம்பார்ட்டன்ட். மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவைப்படுது. மூளை உடம்பின் எடையில் 50ல் 1 பங்கே இருந்தாலும் அது குருதி, உயிர்வழி ஆகியவற்றின் மொத்த தேவையில் 5ல் 1 பாகத்தை அபகரித்து கொள்கிறதுன்னு சொல்கிறாங்க. மூளைக்கு அத்தனை ஆற்றல் தேவைதான். தனக்காக ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமும் இல்லை. அதனால் அதற்கு அதுக்கப்புறம் மூளை உடம்பில் இடையில் 50ல் 1 பங்கு இருந்தாலும் அது குருதி, உயிர்வழி இதெல்லாம் தேவைப்படுது. அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்குவேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மூளையின் உடல் இயக்கமும் ஃபஸ்ட்டு தெரிந்து தெளிவோம் பார்க்கலாம். தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது, தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றை எல்லாம் மூளையே பார்த்து கொள்ளுது. அதனால் ஏப்பம் விடுவது, இருமல், தும்பல், கொட்டாவி, வாந்தி ஆகியவற்றிற்கெல்லாம் மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. மூளையும் உடல் இயக்கமும்: நாம் உடலின் நிறைய பாகங்கள் நம் விரும்பியபடி செயல்படுது. கையை ஆற்றுறது, பரதநாட்டியம் ஆடி அடி, மூக்கை தொடு, இவையெல்லாம் மேலிருந்து ஆணை வந்து செயல்படும் செயல்கள் தான். தும்பல், இருமல், சூடான பாத்திரத்தால் தொட்டால் உடனே கையை விலக்கி கொள்வது, இதெல்லாம் வந்து முதுகுத்தண்டின் கொள்வது. இவையெல்லாம் மேலிடத்திற்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது. ஆகவே தான் இவையெல்லாம் பஞ்சாயத்து, தாலுகா அலுவலகங்களிலேயே தீர்மானமாகி விடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தன்னிச்சையான செயல்களுக்காகத்தான் முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. மூளையும் வலது இடமும்: மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இட வள மாற்றம் ஒன்று நிகழ்கிறது. அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்கம் பகுதிக்கும், இடப்பக்க செய்திகள் வலப்பக்க பகுதிக்கும் செல்கிறது. நம்மில் பெரும்பாலானவர்கள் வலது கைக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் நம் மூளையின் இடது பகுதியில் அதிகப்படியான பாதிப்பினால்தான் என்று சொல்கிறார்கள். இடது பாதி தான் பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுகிறது. அறிவாற்றல், பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது, இவையெல்லாம் இடது பகுதி பார்த்து கொள்கிறது. நம் மொழி அறிவு கூட இடது பகுதி தான் சொல்லுது. இடது பகுதி மூளையினால்தான் நம்ம மொழி அறிவு எல்லாமே அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இடது பகுதி அண்ணன் என்றால் வலது பகுதி தம்பி. இந்த பாதியால் தான் நாம் வடிவங்களை உணர்கிறோம். கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்ற கலை தொடர்பான எல்லாம் வலது பாதியில் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. வலது பாதி சரியில்லை எனில் வீட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள், நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாளுபவர்கள், இன்ன பிற. இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள் வந்து பட்டய கணக்கர்கள்,
கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் போன்றோர் வந்து இடதும் வலதும் சரியாக அளவில் கலந்து இருப்பவர்களும் உண்டுன்னு சொல்கிறாங்க. மூளையும் உணர்வுகளும் நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளது என சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு இதெல்லாம் உணர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. மூளையின் நினைவாற்றல் கொடுத்துருக்காங்க. மூளையும் தன்னுணர்வும் இதெல்லாம் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. மூளையும் அன்றாட நிகழ்வுகளும் அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை மூளை எப்படி சமாளிக்கிறது என்றால், சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பு, கொஞ்ச நேரம் பகல்கனா இப்படி மாறி மாறி வரதுக்கு காரணம் வந்து நம்ம மூளை சுமார் 90 நிமிடத்துக்கு ஒரு முறை மனநிலை மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் 20 வருடம் தூங்குகிறான்னு சொல்கிறாங்க. 3 லட்சம் கனவுகள் காண்கிறான்னு இதை பற்றி கொடுக்குறாங்க. இது ஒன் டைம் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அப்புறம் நூல்வெளி பார்க்கலாம். சுஜாதா தான் இந்த நூல் எழுதினவர். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். ரங்கராஜன் என்று இயற்பெயர் கொண்டவர் சுஜாதா என்பதாகும். இவர் சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைக்கதைகள், திரைப்பட கதை வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார். யாருன்னா ரங்கராஜன் இயற்பெயர் கொண்ட சுரதா. மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா ரங்கராஜன் என்ற இயற்பெயர் கொண்ட சுஜாதா தான். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்துக்கு தேவதைகள், தூண்டில் கதைகள் உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் சுஜாதா. இவரது தலைமைச் செயலகம் என்னும் நூலிலிருந்து தான் இந்த செய்திகள் எல்லாம் தரப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எச்சம், இலக்கண பகுதிக்கு வந்துட்டோம். எச்சம் இயல் 3 எச்சம். இதில் வந்து படித்தான், படித்த, படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள். படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது. எனவே இது வினைமுற்று ஆகும். போன இயலில் நம்ம வினைமுற்று பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். அந்த வீடியோ பார்ட் வந்து பாருங்கள், அது நல்லா புரியும். படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படுது. இது பெயரெச்சம், வினையெச்சம் என இரு வகைப்படும் சொல்கிறாங்க. பெயரெச்சம் படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுக்கு ஒன்றை கொண்டு முடியும். படித்த மாணவன், படித்த பள்ளி தான் எடுத்துக்காட்டு. இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் தான் பெயரெச்சம் ஆகும். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். இது டிஎன்பிசிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். எச்சம், பெயரெச்சமும் வினையெச்சமும் இது ரொம்ப முக்கியம். இது நல்லா பார்த்துக்கலாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெயரை கொண்டு முடியும் எச்சம் தான் பெயரெச்சம். 3 காலங்களிலும் வருவது தான் பெயரெச்சம். எடுத்துக்காட்டு பாடிய பாடல் இறந்த காலத்தில் வருது. நெக்ஸ்ட் பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். பாடிய பாடல் இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற, ஒரு டைம் கூட டிஎன்பிசி குரூப் 4ல் பாடிய, பாடுகின்ற, பாடும். அப்புறம் பழத்தை பற்றி ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, பழுத்த, பழுக்கின்ற அப்படின்னு சொல்லி டிஎன்பிசியில் ஒரு டைம் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல் என 3 காலத்திலும் வருவது பெயரெச்சம். அப்புறம் தெரிநிலை குறிப்பு பெயரெச்சங்கள் இருக்குது. எழுதிய கடிதம், இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தான் தெரிநிலை பெயரெச்சம் எனப்படும். சிறிய கடிதம், இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லில் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை, பண்பினை மற்றும் குறிப்பாக அறிய முடியும்னு சொல்கிறாங்க. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும், இதனால நோட் பண்ணிக்காங்க, ஒரு பண்பை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். முக்கியமான டாபிக் அடுத்தது வினையெச்சம். படித்து என்னும் சொல் முடிந்தால், வியந்தால், மகிழ்ந்தால் போன்ற வினை சொற்களும் ஒன்றை கொண்டு முடியும். படித்து அப்படின்னு ஊழ முடிஞ்சிருந்தாவே அது வினையெச்சம் தான். ஆள முடிஞ்சால் அது பெயரெச்சம். அப்படி ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். எடுத்துக்காட்டு படித்து முடித்தான், படித்து வியந்தான், இதுதான். அப்புறம் இதுலேயும் தெரிநிலை குறிப்பு வினையெச்சங்கள் இருக்குது.
எழுதி வந்தான். இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டினா அது வினையெச்ச தெரிநிலை வினையெச்சம். மெல்ல வந்தான். இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டல, மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்தினா போனதிலேயே பார்த்தோம், பண்பை மற்றும் உணர்த்துகிறது. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மற்றும் குறிப்பாக உணர்த்தி வந்துச்சுன்னா அந்த வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் எனப்படும். நெக்ஸ்ட் முற்றெச்சம். முற்றெச்சத்தில் வள்ளி படித்தனல். இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது தான் முற்றெச்சம் எனப்படும் சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வேற என்ன தேர்வுக்கு நம்ம பார்க்க வேண்டியது? ஊமை தொடர்கள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்த்துக்கலாம். ஊமை தொடர்கள் நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துவோம். அவை ஊமை தொடர்கள் எனப்படும். ஒவ்வொரு ஊமை தொடருக்கும் தனிப்பொருள் உண்டு. ஃபஸ்ட்டு மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. தடையின்றி மிகுதியாக. திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மையாக இருக்கு. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். இது ஊமையை கொடுத்து ஒரு தொடர் அமைக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே சின்னதாக காக்கை உட்கார பழம் விழுந்தது போல, எதிர்பாராத நிகழ்வு. இதெல்லாம் கிணறு வெட்ட பூதம் கிளம்பினது போல, பசுமரத்தாணி போலனா எளிதில் மனதில் பதிதல், விழலுக்கு இறைத்த நீர் போல, பயனற்ற செயல், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, ஒற்றுமையின்மை. இதெல்லாம் இந்த பொறுத்துக்கவும் இம்பார்ட்டன்ட் தான். இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த இயலில் எல்லாமே பார்த்துட்டோம். இயல் 3ல் கலை சொற்கள், நோய், டிசீசஸ், மூலிகை, ஹெர்ப்ஸ், சிறுதானியங்கள், மில்லட்ஸ், பட்டய கணக்கர், ஆடிட்டர், பக்க விளைவு, சைடு எஃபெக்ட், நுண்ணுயிர் முறிவு, ஆன்டிபயாட்டிக், மரபணுஜென், ஒவ்வாமை, அலர்ஜி. இது இதோட இந்த இயல் 3 8ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.